வணக்கம் அன்பு பட்டாம்பூச்சிங்களா. நான் உங்கள் ராஜிலா ரிஜுவானத்தை. நாம் இப்போ பார்க்க போகிற கதை எழுத்தாளர் லில்லி அவர்கள் எழுதிய கம்பு பார்க்க ஆசை அப்படிங்கிற கதையைத்தான் பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அப்பா, மதிய சாப்பாடு எடுத்து வச்சிட்டிங்களா? வச்சிட்டேம்மா. என்னப்பா வச்சுருக்கீங்க? தயிர்ச்சோறும் புடலங்காயும். அப்பா தனக்கும் பிரியாவுக்கும் அம்மாவுக்கும் டிஃபன் எடுத்து வைக்கிறாங்க. தண்ணியும் ரெடி. அம்மா கிளம்பிட்டாங்க. அப்பாவும் பிரியாவும் ஒரு வண்டியில் போகிறாங்க. அம்மா தன்னோட பைக்கில் ஏறி அவங்க வேலை பார்க்கக்கூடிய அலுவலகத்துக்கு போகிறாங்க. பைக்கில் வந்துட்டு இருக்கப்பயே சிக்னலில் சிவப்பு லைட் எரியுது. அப்பா வண்டியை நிறுத்துகிறாங்க. ரோட்டில் ஓரத்தில் கம்மங்கூழ் கேப்பக்கூழ்லாம் விற்றுட்ருக்காங்க. பிரியா, இங்கே ஒரு நாள் வரணும், கம்மங்கூழ் குடிக்கணும். கம்மங்கூழா? அது எப்படிப்பா இருக்கும்? அந்த கரையை இது வரைக்கும் பிரியா கவனிச்சதே இல்லை. இப்போ தான் ஆர்வமாக பார்க்குறா. நானே உன்னைய மாதிரி சின்ன பையனாக இருக்கப்போ குடித்தது. ரொம்ப சுவையாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. பச்சை லைட்டு எரிய ஆரம்பித்தோடனே அப்பா வண்டியை கிளப்புறாங்க. பிரியா பாட ஆரம்பிச்சிட்டா. வண்டியில் போகும்போது பாட்டு பாடுறது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். உன்னோட பாட்டு அந்த கம்மங்கூழ் மாதிரி ருசியாக இருக்குது அப்படின்னு அப்பா சொன்னாங்க. அப்பாவும் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. பள்ளிக்கூடம் போகையில் நடந்து தான் போவோம், கம்மங்கூழ் கேப்பக்கூழ் குடிச்சிட்டு திரும்புவோம், கேப்பக்கூழ் தெம்பில் தான் கோழியாட்டம் ஆடுவோம், கேப்பக்கூழ் தெம்பில் தான் கோழியாட்டம் ஆடுவோம், கம்மங்கூழ் தெம்பில் தான் கதிர் அறுத்திடுவோம், கம்மங்கூழ் தெம்பில் தான் கதிர் அறுத்திடுவோம், பள்ளிக்கூடம் போகையில் நடந்து தான் போவோம் அப்படின்னு அப்பா பாட்டுக்கிட்டே போனாங்க. ஏன்பா, கூழ் உங்களுக்கு அவ்வளோ பிடிக்குமா? ஆமாம் செல்லம், பார்த்து போ பிரியா, நான் ஈவினிங் வந்து உன்னை கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிளம்பிட்டாங்க. பிரியா வகுப்புக்குள்ளே போனாலும் அவளுக்கு ஃபுல்லாக ஞாபகம் ஃபுல்லாக அந்த கேப்பக்கூழ் கம்மங்கூழ் மேலேயே இருந்துச்சு. அவள் கேழ்வரகு தோசை சாப்பிட்ருக்கா, அவங்க சித்தி வீட்டில் செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஆனால் கம்மங்கூழ் அவள் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. கம்பு எப்படி இருக்குன்னு கூட தெரில. அரிசி மாதிரி இருக்குமா, பருப்பு மாதிரி உருண்டையாக இருக்குமா, நீளமாக இருக்குமா, செடியில் வளருமா, கொடியில் வளருமா, இல்லை கடுகு மாதிரி இருக்குமா, மிளகு மாதிரி இருக்குமா, ஆடுமா பாடுமா உருமா யோசித்துட்டே இருக்கா. நாள் முழுக்க அவளுக்கு வாயில் இதே பாட்டு வேற வந்துச்சு, அப்பா பாடின பாட்டு. பள்ளிக்கூடம் முடிஞ்சிடுச்சு. பிரியா பாடிக்கிட்டே அப்பாவுக்காக காத்திருக்க ஆரம்பிச்சிட்டா. அப்பா அவளை ஏற்றிட்டு புறப்படுறாங்க. பிரியா பாடின பாட்டு அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. கூழு கடை வந்தவுடனே அப்பா வண்டியை நிறுத்துகிறாங்க. அப்பா, ஒரு கம்மங்கூழ் ஒரு கேப்பக்கூழ் ரெண்டும் வாங்குங்க அப்படின்றா. ரெண்டையும் வாங்கின உடனே அதை பார்த்த உடனே பிரியாவோட கண்கள் வந்து அகலமாக விரிஞ்சிருச்சு. கூழ் எப்படி இருக்கும்? பிரியா உடனே கூழை குறிக்கலை, அது உத்து பார்க்குறா. என்ன பார்க்குறா பிரியா? அப்பா ஒன்றும் புரியலை. கேப்பை எப்படி இருக்கும்னு பார்த்தேன், ஆனால் இதில் கேப்பையவே காணாமே. பாயசத்தில் சவரிசி மிதக்கிற மாதிரி கேப்பை மிதக்கும்னு நினச்சேன். இது கேப்பை மாவு. கேப்பையை நல்லா அரைச்சிட்டு தானே அந்த கூழ் செய்வாங்க. பிரியா கேப்பைக்கூழை குடிச்சு முடிச்சிட்டா. பிரியா, எங்கள் அம்மா எப்படி கூழ் காய்ச்சுவாங்க தெரியுமா? கேப்பையை திருகல்ல போட்டு ஆட்டுவாங்க. அது ஆட்டுக்கல் மாதிரியே இருக்கும். அதில் ஒரு கைப்பிடி இருக்கும். நடுவில் கேப்பையை போட்டு சுற்றுவாங்க. சுற்றிக்கிட்டே வந்தால் அது மாவாயிடும். அப்புறம் மாவில் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு கூழ் காய்ச்சுவாங்க. அப்பா, போகிறப்ப கடையில் மாவு வாங்கிட்டு போகலாம்ப்பா, அம்மாவுக்கு கூழ் செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறா. சரின்னு போகிற வழியில் கேப்பை மாவும் கம்பு மாவும் வாங்குகிறாங்க. கேப்பை கம்பு இருந்தால் காட்ட சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்குறா. உடனே அப்பா கடைக்காரரை கேட்குறாங்க. அந்த கடையில் இல்லை. சரி பிரியா, நம்ம நாளைக்கு வேறு கடையில் போய் பார்ப்போம், ஆனால் இப்போ வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு வந்ததும் பிரியா அவசரமாக முகங்கழுவுறா, ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டா. அப்பாவும் அதே மாதிரி செய்கிறாங்க. கூழு காய்ச்ச ரெடி, அம்மா வந்துடுவாங்க, சீக்கிரம் வாங்கப்பா அப்படின்னு சொல்லி அவசரப்படுத்துகிறா. இங்கே பாரு, முதல்ல இப்படி தான் மாவை நல்லா தண்ணியில் கரைச்சிக்கணும் அப்படின்னு அப்பா செஞ்சு காட்டுறாங்க. அப்புறம் அடுப்பில் வச்சு கிண்டணும். அப்பா கிண்ட பிரியா அடுப்பையே பார்த்துட்ருக்கா. என்னப்பா பசை மாதிரி இருக்குது அப்படின்றா. கையை அந்த சட்டியில் வச்சு ஒரு விரலை தொட்டு நக்கி பார்க்குறா. ஐயையோ, நம்ம குடித்த மாதிரியே இல்லையே அப்படின்றா. பொறுமா, இப்போ இதை மோரில் கரைச்சி குடிக்கணும், அப்போ தான் அந்த டேஸ்ட் வரும்.
அப்பா மோர் பானை எடுத்துகிட்டு வர்றாங்க. ஒரு சிம்பில் கூழை எடுத்து வைக்கிறாங்க. கொஞ்சம் அம்மாவுக்கு எடுத்து வைக்கிறாங்க. ஓடி போய் அந்த மோரை எடுத்து கொஞ்சம் ஊற்றிட்டா பிரியா. ஊற்றி இப்போ நல்லா கரைச்சாச்சு. அந்த நேரத்தில் கரெக்டாக அவங்க அம்மா வந்துட்டாங்க. பிரியா அவங்க அம்மாவுக்கு அந்த கூழ் எடுத்து குடிக்கிறா. அவங்க அம்மா குடிச்சு பார்த்துட்டு, இதை குடித்து எத்தனை நாள் இருக்கும், கூழ் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்க. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை வந்துடுச்சு. மாலை நேரத்தில் பிரியா அம்மா 2 பேரையும் சீக்கிரமாக கிளம்ப சொல்கிறாங்க அவங்க அப்பா. 3 பேரும் அப்பாவோட வண்டியில் ஏறிட்டாங்க. எங்கேப்பா போகிறோம் அவள் கேட்குறா. கேட்டுட்டேவும் மலைக்கோட்டை பக்கம் போய் சுற்றி பார்க்க போகிறோமா, தெப்பக்கோளம் சுற்றி வந்து மீனை பார்க்க போகிறோமா, கவரிப்பாலம் போய் தான் கடல் திங்க போகிறோமா, இல்லை மணச்சநல்லூர் போய் தான் அரிசி வாங்க போகிறோமா? வழக்கம் போல் பிரியா பாட ஆரம்பிச்சிட்டா. வண்டி போகும்போது அவள் பாடிக்கிட்டே போகிறதானே வழக்கம். அப்பாவோட வண்டி ஊர் எல்லையே தாண்டி போயிடுச்சு. கட்டடங்கள்லாம் மறைஞ்சு வயலும் தோப்புகளுமா அங்கே இருக்குது. வண்டி போன சாலையில் 2 பக்கமும் பச்சை பசையாக இருக்குது. அப்படியே காலவாய்ப்பட்டி கிராமத்தில் ஒரு கம்மங்காட்டில் போய் அப்பாவோட வண்டி நின்றுச்சு. உடனே அப்பா சொல்கிறாங்க, கம்பு காண கேப்ப காண கடைக்கு ஏன் போகணும், நாம் கடைக்கு ஏன் போகணும், கம்மங்காடு காண போனால் கண்ணும் மனசுங்குளிருமே, நம்ம கண்ணும் மனசுங்குளிருமே அப்படின்னு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அம்மாவும் சேர்ந்து பாடினாங்க. பிரியா கம்மங்காட்டை பார்த்தபடியே நிற்கிறா. என்ன பட்டாம்பூச்சிகளா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி.